நீட் தேர்வை வந்து ஒழிக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு திமுகவுக்கு தெரியும். வாக்குறுதி கொடுத்து இப்ப மாட்டின்னு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி இவருக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? தன்னுடைய கட்சியோட பொசிஷன் என்ன? மாநிலங்களவையில எப்படி இருக்கு? எதிர்காலத்துல எப்படி இருக்கும்? எப்பப்ப வேகன்சி வருது? அதெல்லாம் தெரியாதா அவருக்கு? அப்ப ஏன் ப்ராமிஸ் பண்ணீங்க? கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்க வரப்போற 25ல வரப்போற வேகன்சிக்கு சொல்லல. எதிர்காலத்துல எவாவது வேகன்சில குடுப்போம்னா, இதெல்லாம் ஏத்துக்கும்படியா இருக்கு. ஏன் சார்? ஒரு தேர்தல்ல ஒரு உடன்பாடு காண்றீங்க. அது உடன்பாடு கண்டீங்கன்னா, அடுத்து இம்மீடியட்டா வர வேகன்சிய குடுக்கணும்னு தான் இயற்கையான எதிர்பார்ப்பு. அதான் இயல்பான எதிர்பார்ப்பு. அத விட்டுட்டு நான் 26ல குடுப்பேன், 27ல குடுப்பேன். 26ல எப்படி நிலைமை அரசியல் நாளுக்கு நாள் நிலைமை மாறிட்டு இருக்கு. இது 26 வரையும் நம்பிட்டு இருந்து கடைசியில அப்பவும் நீங்க முதுகுல குத்தினீங்கன்னா, அப்ப எங்க போகும் தேமுதிக? யார நோக்கி ஓடுவாங்க அப்போ? அதனால அவங்க என்ன சொல்ட்டாங்க, நான் கூட்டணி ஜனவரில முடிவு பண்ணிக்கிறேன். எல்லாமே தேர்தல நோக்கி போற நகர்வா இருக்கிறதுனால, இத அதிமுக அப்படிதான் போகுது. நாங்களும் அப்படிதான் போவோம். உங்க கூட நாங்க கூட்டணியில இல்லன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அதனால எடப்பாடிக்கு வந்து மெகா கூட்டணி அமைக்கிற ஆசை அவருக்கு இல்ல.